வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து இந்தியாவில் இந்து துறவியாக மற்றும் தத்துவ ஞானியாக சிறந்த தத்துவவாதியாக விளங்கிய சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் தான் இந்த பதிவு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஜனவரி 12, 1863 வருடம் இந்த பூவுலகில் அவதரித்திருக்கின்றார். அவர் ஜூலை 4, 1902 வருடம் வரை இங்க பூவுலகில் வாழ்ந்து தன்னுடைய உடலை விட்டு ஆன்ம உலகத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலைசிறந்த சமய தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். இவருடைய இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா என்பதாகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களின் முதன்மையான சீடராக இவர் கருதப்படுகின்றார். இவருடைய கருத்துக்கள் அனைத்தும் இளைஞர்களை எழுச்சியடை செய்வதாக அமைந்துள்ளன. இவர் இந்தியாவிலும் மேலை நாடுகளிலும் அத்வைத வேதாந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார். 1893 வருடம் இவர் சிகோகாவில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகோகாவில் உலக சமயங்களின் பாராளுமன்றத்தில் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் உலக புகழ்பெற்றவையாக இன்றளவும் திகழ்ந்து வருகின்றன. இவர் பிறந்தது கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் பிறந்தார். அதே மேற்கு வங்காளத்தில் இவர் தன்னுடைய உடலை விடுத்து பயணம் மேற்கொண்டார். தன்னுடைய நினைவுகளையும் உடலையும் விட்டுச் சென்று தன் ஆன்ம உலகத்துக்கு சென்ற இடமும் பேலூர் என்ற இடம் கொல்கத்தாவில் உள்ளது. இவருடைய சீடர்கள், முதன்மையான சீடர்கள் என்றால் சகோதரி நிவேதிதா அவர்கள், சுவாமி சதானந்தர் அவர்கள் மற்றும் அலசிங்க பெருமாள் இவருடைய முதன்மையான சீடர்களாக கருதப்படுகின்றனர். இவருடைய பெற்றோர் விஸ்வநாத தத்தா, புவனேஸ்வரி தேவி. இவர் தாய்மொழி வங்காளம். இவர் சிறு வயதிலேயே ஒரு சிறந்த நினைவாற்றல் பொருந்தியவராகவும் விளையாட்டு வீரராகவும் தேர்ந்தெடுக்கின்றார். இவர் இசை வாத்தியங்களும் சிறப்பாக இளமை காலத்திலேயே பயின்றிருக்கின்றார். இளமை காலத்திலேயே தியானம், யோகா போன்ற ஈடுபாடுகளில் அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். சிறந்த பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்திருக்கின்றார். இளமை காலத்திலேயே கல்கத்தா பிரசிடென்சி காலேஜில் இவர் தன்னுடைய கல்வியையும், அடுத்ததாக ஸ்காட்டிஷ் சர்ச் காலேஜில் தத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்கல்வியும் இவர் பயின்றிருக்கின்றார். இவர் மேல்நாட்டு தத்துவம், ஐரோப்பிய நாடுகள் வரலாறு போன்றவையும் சிறப்பாக படித்து தெளிவு பெற்றிருக்கின்றார். இறை ஆராய்ச்சியில் இவர் ஈடுபட்டார். இவருக்கு மூத்த மற்றும் இளைய சகோதரிகளும் உள்ளனர். 1881 வருடம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களை இவர் முதன்முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அவ்வாறு அவரை சந்தித்த பிறகு அவரிடம் சீடராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். இவர் சிறந்த பகுத்தறிவாளியாக இருந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களிடம் சென்ற பிறகுதான் அவரிடம் பக்தி மார்க்கம் என்றால் என்ன, இறை வழிபாடு என்பதன் அவசியத்தை இவர் புரிந்து கொண்டார். அவரிடம் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இரண்டின் அவசியத்தையும் இவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. 1886 வருடம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் இறந்த பிறகு முதன்மை துறவியாக இவர் துறவரம் மேற்கொண்டார். பிறகு இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தார். இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை முறைகள் இவைகள் அனைத்தையும் கண்ணால் கண்டு அனுபவமாக தன் வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டார். இவர் 24ஆம் தேதி 12ஆம் மாதம் 1892 வருடம் கன்னியாகுமரி, இந்தியாவின் தென்முனையான கன்னியாகுமரிக்கு வந்தடைந்த விவேகானந்தர் அவர்கள் அங்கே கடல் நடுவில் அமைந்த பாறை மீது 3 நாட்களாக தியானம் மேற்கொண்டார். அந்த பாறையை விவேகானந்தர் பாறையாகவும் விவேகானந்தருக்கு அங்கு நினைவிடங்களும் அமைத்து இன்று வரை சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இவர் சிறந்த குரல் வளம் நிறைந்தவராக இருக்கின்றார். தங்க குடத்தில் தட்டினால் எழும் கண்கினி நாதம் போன்ற இனிமையான குரல் வளம் கொண்டிருக்கின்றார் என்று இவரை பற்றி சட்டம்பி சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். 1893 வருடம் சிகோகாவில் நடைபெற்ற உலக சமயங்கள் மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. அதை சார்ந்து அவர் மேலை நாடுகளில் தங்கியிருந்து பல்வேறு வேதாந்த கருத்துக்களையும் சொற்பொழிவுகளையும் அங்கு நிகழ்த்தினார் மற்றும் வேதாந்த மையங்களையும் நிறுவி பல்வேறு விதமான ஒரு சிறந்த கருத்துக்களை, ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களையும் தத்துவம் சார்ந்த கருத்துக்களையும் முன்னெடுத்து வைத்தார். பிறகு இந்தியா திரும்பி வந்தபோது அவரை 1897 வருடம் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தான மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதி என்பவர்தான் வரவேற்று அவருக்கு உபசரித்தார். ராமகிருஷ்ண இயக்கம் மற்றும் மடம் ஆகியவற்றை இவர் கல்கத்தாவில் நிறுவினார். அவரின் ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மடம் உலகம் முழுவதும் கிளைகள் உள்ளன. விவேகானந்தரோட கருத்துக்கள் மனிதர்கள் இயல்பிலேயே தெய்வீகமானவர்கள் என்பதையும், தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதை வாழ்வின் சாரம் என்பதையும் போதிக்கக்கூடியதாகவே இருந்தன. காடு, மலையில் உள்ள ரிஷிகள் மற்றும் சிலரிடம்தான் இந்த ஆன்மீகம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆன்மீகம் என்பது சமூகத்தில் உள்ள அன்பரிடம் பெற வேண்டும் என்பதை இவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. மக்கள் சேவையே மகேசன் சேவை என்ற நோக்கத்தோடு தான் இவர் ராமகிருஷ்ண மிஷன் போன்ற நிறுவனங்களை ஆரம்பித்தார். இவருடைய பொன்மொழிகள் அனைத்தும் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தன. உண்மைக்காக எதையும் துறக்கலாம், எதற்காகவும் உண்மையை துறக்கக்கூடாது. உலகில் உள்ள தீமைகளை பற்றியே நாம் அதிகமாக வருந்துகின்றோம். நம் உள்ளத்தில் எழும் நச்சு எண்ணங்கள் பற்றி கவலை கொள்வதில்லை. நம் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினாலே உலகமே ஒழுக்கமாகிவிடும் என்பதே இவருடைய முதன்மையான கருத்தாக இருந்தது. பொறாமையை விளக்குங்கள், மகத்தான காரியங்களை செய்வீர்கள், சிறந்த வீரர்களாக திகழுங்கள். நம்பிக்கை, தைரியம் இருக்குமானால் ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
என் குழந்தைகளுக்காக நீங்கள் என்னை காட்டிலும் 100 மடங்கு சிறந்தவர்களாக வர வேண்டும் என விரும்புகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். எதை நினைக்கின்றானே, எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே மாறுகின்றோம் என்ற கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கின்றார். நாம் இப்பொழுது இருக்கும் நிலைக்கு நாமே முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றோம். வலிமை உடையவன் என நாம் நினைத்தால் நாம் வலிமை படைத்தவனாக ஆகின்றோம். இதுபோன்று பல்வேறு வகையான சிறப்புமிக்க கருத்துக்களை அவர் ஆன்மீகம் சார்ந்த தத்துவங்களையும் எடுத்துரைத்திருக்கின்றார். இவர் கடவுளை தேடி என்ற கவிதை தொகுப்பும் வெளியிட்டிருக்கின்றார். அதுவும் புகழ்பெற்ற கவிதை தொகுப்பாக உள்ளது. விவேகானந்தர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவுகள், எழுத்துக்கள், கடிதங்கள், பேச்சுக்கள், பேட்டிகள் இப்படி பல்வேறு வகையான அனைத்தும் தொகுப்புகளாக த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. தமிழில் விவேகானந்தரின் ஞான தீபம் என்ற பெயரில் இது மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் எழுந்திரு விழித்திரு என்ற தலைப்பில் 17 பகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. விவேகானந்தர் அவர்கள் சார்ந்து பன்னாட்டு அறக்கட்டளை நிறுவப்பட்டுள்ளது. விவேகானந்தர் பாறை பராமரிக்கப்பட்டு வருகின்றது. அவருடைய நினைவு மண்டபம் செயல்பட்டு வருகின்றது. விவேகானந்தர் இல்லம், விவேகானந்தர் கேந்திரம், விவேகானந்தர் சார்ந்த கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டில் கூட சென்னை விவேகானந்தர் மிஷன், விவேகானந்தர் கல்லூரி இதெல்லாம் செயல்பட்டு வருகின்றன. சென்னை, அகத்தீஸ்வரம், மதுரை போன்ற இடங்களில் செயல்பட்டு வருகின்றனர். விவேகானந்தர் அவர்களுடைய 150வது நினைவு தினத்தை போற்றக்கூடிய விதமாக அவர் சார்ந்த அஞ்சல் தலைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இப்படி பல்வேறு சிறப்புமிக்க விவேகானந்தர் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் அவர் லக்னத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவர் பிறந்ததே மகர லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். அவருடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். அவருடைய 9ஆம் இடம் சார்ந்து சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றது. மற்றும் 10ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சூரியன் மறையக்கூடிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இதை சார்ந்து பார்க்கும்போது அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னா, அவர் 9ஆம் இடம் சார்ந்து சனியும் சந்திரனும் இருக்கக்கூடியதனால இவர் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய சில உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அன்புள்ளம் கொண்ட தன்மை இருக்கும். அதனால் தான் 9ஆம் இடம் என்றாலே ஆன்மீகம் தொடர்பான இடத்தை குறிக்கின்றது. அவருடைய ஆன்மீக கருத்துக்கள் அனைத்தும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் அமைந்ததற்கு முக்கியமான காரணமாக இருந்தது இவருடைய சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை தான். அது 9ஆம் இடம் சார்ந்தே இருந்திருக்கின்றது. இவர் சிறந்த கலைநயம், வடிவமைக்கும் திறன், திட்டமிடும் திறன் கொண்டவராக ஆடை, அலங்காரம், ஆபரணம் இது போன்ற டிசைன் இது போன்ற சிறந்த ஒரு நுட்பமான ஒரு சுயத்தொழில் திறன் படைத்த தன்மை கொண்டவராக இவர் இருக்கின்றார். இவருடைய லக்னத்திலே புதன் சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு இவருக்கு சிறந்த ஒரு வடிவமைப்பாளராக, திட்டமிடும் குணம் கொண்டவராக இவரை செயல்படுத்தியிருக்கின்றது. இவருக்கு உயர் நோக்கம், லட்சியங்கள் கொண்டவராக இருக்கின்றார். வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் வெற்றி கொண்டவராகவும் இருக்கின்றார். பொதுவாக இவர் இளமை காலத்திலேயே விளையாட்டு இது போன்ற அமைப்புகள் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது. இவர் செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். இவர் இளமை பருவத்தில் விளையாட்டு போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவதற்கும் அதே போல இவர் இசை நாட்டம் கொண்டவராக இருந்தார். கலைத்திறன் பொருந்தியவராக இருந்ததற்கு காரணமாக இருந்தது. இவர் 3ஆம் அதிபதியான குரு 10ஆம் இடத்திலிருந்து வருவதாக இருக்கட்டும், லக்னத்திலே புதன் சுக்கிரன் சேர்ந்த அமைப்பு இவருக்கு இசை போன்ற நாட்டம் அதிகமாக இருந்ததற்கு காரணமாக அமைந்தது. அதேபோல இவருக்கு நல்ல குரல் வளம் இருந்ததற்கு காரணமும் குரு 3ஆம் அதிபதி குரு இவருக்கு 10ஆம் இடத்திலிருந்து வருவது சிறப்பான ஒரு யோகமான அமைப்பை கொடுத்திருக்கின்றது. பொதுவாக இவருடைய லக்னாதிபதியோ 9ஆம் இடத்தில் வருவது, 9ஆம் இடம் என்றாலே வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், தந்தை சார்ந்த பூர்வீக அமைப்புகளை குறிக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம் என்று குறிப்பிடுகின்றோம். 9ஆம் இடம் தான் தியானம் போன்ற அமைப்புகள் ஈடுபடுவதாக இருக்கட்டும், யோகா, கலை இது போன்ற விளையாட்டு சார்ந்த அம்சங்களில் ஈடுபடுவது, குறிப்பாக ஆன்மீக நாட்டம், ஆன்மீக தொண்டு, போதனைகள், குரு போன்ற அமைப்புகள் சிறந்து விளங்குவது, தன்னை ஒரு ஆசானாக மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் சிறப்பாக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவருடைய லக்னாதிபதியான சனி 9ஆம் இடத்திலிருந்து வரக்கூடிய சிறப்பான யோகம் பொருந்திய அமைப்பாக இருந்திருக்கின்றது. இவர் அதேபோல தியானம் போன்ற ஈடுபாடுகள் அதில் செயல்படுவதற்கும் இவர் 9ஆம் இடமே காரணமாக இருந்திருக்கின்றது. இவருடைய 9ஆம் அதிபதியான புதன் லக்னத்திலிருந்து வருகின்றார். அதேபோல இவருடைய 5 மற்றும் 10ஆம் அதிபதியும் லக்னத்திலே வருவது இவர் பல்வேறு சமூக தொண்டு, சமூக சேவைகள் மற்றும் இறை சார்ந்த உயர் ஞானம் அடைவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவர் பல்வேறு யோக அமைப்புகளை பெற்ற சிறப்பான ஒருங்கிணைந்த ஜாதகத்தை கொண்டிருக்கின்றார். இவருக்கு மரணம் பற்றிய பல்வேறு கருத்துக்கள் இருப்பினும் இவருடைய 8ஆம் அதிபதியான சூரியன் 12இல் மறையக்கூடிய அமைப்பு, 12ஆம் இடம் என்றாலே உயர் ஞான அமைப்பை குறிக்கும், உயர் ஆற்றல் பொருந்திய அமைப்பை குறிக்கக்கூடிய 12ஆம் இடத்திலேயே அந்த உயர் ஆற்றலான சூரியனின் தாக்கம் இவருக்கு இறை ஆற்றலோடு ஒருங்கே கலப்பதற்காக இவருடைய 8ஆம் அதிபதி ஆயுளை குறிக்கக்கூடிய அமைப்பு, அது 12ஆம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு இவருக்கு இளமை பருவத்திலே இவர் இறை தூதராக இவர் பணிகளை சிறப்பாக செய்துவிட்டு இறை ஆற்றலுடன் ஒருங்கே கலந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறந்த குணநலன்களை கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்களை என்றும் போற்றி துதிப்போம், வாழ்த்தி வணங்குவோம். இதுதான் சுவாமி விவேகானந்தர் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய ஜாதக விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.